ஸ்ரீமாத்ரே நமஹ. இன்றைக்கி நம்ம மாரியம்மன், அதாவது ரேணுகாதேவி மாரியம்மனாக மாறின கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரேணுகாதேவி அப்படிங்கிறவ யாருன்னா, சாக்ஷாத் பார்வதியோட ஒரு ஸ்வரூபம். ஜமதக்னி முனிவரோட மனைவி. ஜமதக்னி சாக்ஷாத் சிவஸ்வரூபம், ரேணுகாதேவி பார்வதி ஸ்வரூபம். அவங்க ஒரு குடியில் இருந்து வாழ்ந்துட்டு வர்றாங்க. ரேணுகா மிகப்பெரிய ஒரு பதிவிரதை. அவளோட பதிவிரத சக்தி என்னன்னா, அவள் ஆற்று மணலால் குடம் செஞ்சு அதில் நீர் எடுத்து அவர் கணவரோட பூஜைக்கு கொடுப்பா. ஒரு தடவை அந்த மாதிரி நீர் எடுக்கும்போது தான் வானத்தில் போன கந்தர்வனை பார்த்து ரசித்து தன்னோட நிலை தடுமாறிடுவா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜமதக்னி முனிவர் அவங்க மகன் பரசுராமன்கிட்ட சொல்லி, உன் தாய் நிலை தடுமாறிட்டா, அவளோட தலையை அறுத்து எரிஞ்சிட்டு வான்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருவார். தந்தை சொல்ல தட்டாமல் பரசுராமர் தன் தாயையே தலையை வெட்டி துண்டிச்சிட்றாரு. தாயையே கொன்னுட்டோமேங்கிற அந்த வருத்தத்தில் ரொம்ப அவர் அழுது புலம்புறாரு. கடைசியில் அவர் தந்தைகிட்ட எப்படியாவது தன் தாயை உயிர்ப்பிச்சு கொடுங்கன்னு சொல்லி வரம் கேட்குறாரு. வரம் கேட்டு அவரோட கமண்டலத்தில் இருக்கிற நீரை கொண்டு தெளித்து உன் தாயை மறுபடியும் உயிர்ப்பிச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜமதக்னி முனிவரோட கமண்டலத்தை கொண்டு பரசுராமன் அவன் தாயோட சிரசில் பொருத்தி மறுபடியும் உயிர்ப்பிச்சு கொண்டு வர்றான். அவள் சாக்ஷாத் பராசக்தி ஸ்வரூபமாக மேலெழுந்து எல்லாருக்கும் காட்சி தர்றா. அப்படியேப்பட்ட ஒரு பத்தினி தெய்வம் தான் இந்த ரேணுகாதேவி. அவளை தான் நம்ம மாரியம்மன் கொண்டாடுறோம். வடக்கில் அவளோட சிரசை மட்டும் வச்சு அவள் ரேணுகாதேவி, ரேணுகா பரமேஸ்வரிங்கிற பேரில் வழிபடுறாங்க. எல்லம்மா, ரேணுகாம்மா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வழிபடுறாங்க. இந்த பக்கம் நம்ம தமிழ்நாட்டு பக்கம்தான் அவளை மாரியம்மன் அப்படிங்கிற பேரில் வழிபடுறோம். அவளோட மூலஸ்வரூபந்தான் ரேணுகா. மாரியம்மனோட மூலஸ்வரூபந்தான் ரேணுகா. நிறைய பக்கங்களில் பார்த்தா மாரியம்மனுக்கு கீழே ஒரு சிரசு மட்டும் இருக்கும். அது என்னென்னா, அந்த ரேணுகா தான் மாரியம்மன் அப்படின்னு உணர்த்துகிற விதமாக அதை வச்சுருப்பாங்க. அந்த அம்பாள் தான் எல்லா இடத்துலையும் சகல ஊர்கள்லையும் மாரியம்மனாக காவல் தெய்வமாக இருந்து எல்லாரையும் காப்பாற்றுறா. இந்த ஸ்வரூபம் அம்பாள் எதுக்கு எடுத்தான்னா, எல்லா மக்களும் தன்னை வழிபடணும், பாமர மக்கள் கூட தன்னை வழிபட்டு அவங்களோட பக்தி தனக்கு சமர்ப்பிக்கணுங்கிறதுக்காக அம்பாள் எல்லா ஊர்லேயும் முத்துமாரியம்மன்கிற ரூபத்தில் குடிக்கொண்டு இருக்கா. வெப்ப நோய், அதாவது இந்த அம்மை நோயை போக்குறதுல கண்கண்ட தெய்வமாக அம்பாள் குடிக்கொண்டு இருக்கா. அப்புறம் மழை பெய்ய வைக்கிறதும் இந்த மாரியம்மனோட செயல் தான். எல்லா இடத்துலையும் அவளோட சிரசை வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. மாரியம்மன் இல்லாத இடமே கிடையாது. இந்த மாசி, பங்குனி, சித்திரை இந்த சமயங்களில் தான் எல்லா ஊர்லேயும் மாரியம்மன்களுக்கு திருவிழா எடுத்து கொண்டாடுவாங்க. வருஷமுச்சூடும் காப்பாற்றுற மாரியம்மனுக்கு திருவிழா எடுத்து அம்பாளை சிறப்பிக்கிறாங்க. மாரியம்மனோட அருள் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஸ்ரீமாத்ரே நமஹ. மாரியம்மனை அம்பாளை எல்லாரும் சரணடைஞ்சு சகல நல்வாழ்க்கையும் பெறுவோம். ஸ்ரீமாத்ரே நமஹ. நமோ சீதலாயை நமோ நமஹ. முத்துமாரி அம்பிகாயை நமஹ.